ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் டெக் ப்ராக். இனி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா iOS 26. ஸோ இந்த வருஷனோட அப்டேட் பற்றி தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல போகிறேன். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. இந்த வருஷனோட அப்டேட் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. மோஸ்ட்லி பெரிய பெரிய டெக் யூடியூபர்ஸ் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. பட் இன்னைக்கு நம்ம இதில் நான் என்ன சொல்ல வந்திருக்கேன்னா, ஸோ இதோட யூசர் அண்ட் இதோட எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸாக இருக்கிறதுக்கு தான் இந்த ஒரு வாரம் நான் டைம் எடுத்துக்கினது. இந்த ஒரு வாரத்தில் நான் என்னென்ன விஷயம்லாம் கவனித்தேன், ஸோ இந்த அப்டேட்டால் நான் என்னென்னலாம் பெனிஃபிட் அடைஞ்சேன், என்னென்னலாம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நிறைய விஷயம் இதில் நம்ம பேச வேண்டியது இருக்குது. ஓகேங்களா? எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? iOS 26. ஸோ இந்த வருஷன் அப்டேட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் இதை நான் எதிர்பார்க்கலன்னா, ஏன்னா நான் யூஸ் பண்ணுறது iPhone 12 mini. ஓகேங்களா? ஸோ 12 mini 11 முடிஞ்சிடுச்சு. ஸோ 12 தான் இது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 12க்கு இந்த அப்டேட் உண்மையிலே எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வச்சிருக்க வேரியேஷன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஸ்டோரேஜ் 64 GB ஸ்டோரேஜ் தான் வச்சுருக்கேன். ஸோ அப்டேட்டை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 GB எனக்கு கேட்டுது. பிகாஸ் ஏன் எனக்கு 5 GB கேட்டுன்னா, ஏன்னா இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா 18.1, 18.2 அண்ட் 17.8. ஸோ இந்த வெர்ஷன்ஸ் எல்லாமே நான் அப்டேட் பண்ணாமல் வச்சுட்டு இருந்தேன். அது உங்களுக்கு ஏன் ரீசன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா சாஃப்ட்வேர் அப்டேட் யூஸ் பண்ணுறதால இஷ்யூஸ்லாம் இருக்குன்னு நிறைய நம்ம பார்த்துட்ருக்கோம். ஏன் நானே நிறைய வீட்டில் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் நானும் சில அப்டேட்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பார்த்தேன். சில அப்டேட்லாம் தேவையில்லாத மாதிரி தான் இருந்தது. 700, 800 MBs கிட்டலாம். ஸோ அதனால் நான் அப்டேட் பண்ணாமல் இருந்தாலும் இந்த எல்லாமே அப்டேட் பார்த்தீங்கன்னா சேர்ந்து ஒரு பேக்கேஜாக நின்றுச்சு. 5.8 GB சம்திங் நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு வந்துருச்சு. ஸோ இது வெர்ஷனில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் பார்த்த விஷயம் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. எஸ், அந்த கிளாஸ் ஃபியூச்சர் மோஸ்ட்டாக இம்பேக்ட் ஆகும் அந்த விஷயம் மட்டும் தான் எனக்கு. ஓகேங்களா? இப்போ நான் ஒரு 15 மேலே வச்சுட்டு இருந்தேன்னா, iPhone 15, 16, 17 வச்சுருந்தேன்னா மேபி நிறைய ஃபியூச்சர்ஸ் எனக்கு இருந்திருக்கும். இந்த டைனாமிக்கில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அது நமக்கு இல்லை. பட் இந்த 12, 13, 14, ஸோ 15 தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். ஸோ 12, 13, 14, ஸோ இந்த 3 ஃபோன் வச்சுருக்கவங்களுக்கு ஸோ நான் சொல்கிற வேண்டிய கருத்து என்னென்னா, ஸோ அந்த கிளாஸ் ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ஸ்டன்னிங்காக இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. எப்படி இருந்துச்சுன்னா வித்தியாசமாக, இந்த ப்ளே ஸ்டோரில் இதுக்கு முன்னாடிலாம் இந்த தீம்ஸ் கொடுப்பாங்க, ஃபேண்டசி தீம்ஸ்னு கொடுப்பாங்க, இந்த கிளாஸ் மாதிரி ஃபீச்சர்ஸ். இதெல்லாம் ஆண்ட்ராய்ட் மொபைலில் உண்மையிலே யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க, சூப்பராக இருந்திருக்கும். அது அப்படியே இவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நான் வெறும் இந்த தீமில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்கன்னு நினச்சேன். பட் அப்படி தான் இல்லை, எல்லாத்துலேயுமே கொடுத்துருக்காங்க. நான் யூடியூப் வீடியோஸ் பார்த்துட்ருக்கேன், அதுலேயுமே அந்த கிளாஸ் ஃபீச்சர் இருக்குது. அந்த ஃபியூச்சரில் அந்த பாஸ் பட்டன் அனுப்பிச்சதுக்கு முன்னாடியே அந்த இடம் மட்டும் ஒரு மாதிரி பிளர்ராக இருந்துச்சு. ஏன்னா அந்த தண்ணீர் எப்படி இருக்குது, வாட்டர் டாப் மாதிரி இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி இருந்தபோது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கு. ஏன் கால் செட்டிங்ஸ் மாற்றிருக்காங்க, மெசேஜ் செட்டிங்ஸ் மாற்றிருக்காங்க, செட்டிங்ஸே மாற்றிருக்காங்க. ஸோ அது மொத்தத்தில் எல்லாமே மாற்றிருக்காங்கன்றதான் எனக்கு தோணுச்சு. ஸோ எதையுமே நோட்டீஸ் பண்ணாமல் இருக்க முடியல, எல்லாத்தையுமே நோட்டீஸ் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். ஏன் இந்த ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு இல்லாமல். அண்ட் சேஞ்சஸ், அந்த எஃபெக்ட்டு, ஸோ ரொம்ப தடவை டச் பண்ணுறப்போ அந்த எஃபெக்டோடு கொடுத்துருக்காங்க. ஸோ லைக் நல்லா ஒரு ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த iOS 26 அப்டேட் இப்போதைக்கு பண்ணலாமா அப்படி கேட்டேன்னு சொல்லுங்களேன். ஸோ இதில் நம்ம பார்த்துருக்கோம், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் நிறைய சேஞ்சஸ் ஆகிருக்கு. பட் இம்ப்ரூவாக இருக்குது அப்படின்னு எனக்கு கேட்டிங்கன்னா, இம்ப்ரூவாக சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. என்ன இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னா, பேட்டரியோட சதவீதம் ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருக்கு. அதுதான் இதில் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நமக்கு சர்வீஸ் போக வேண்டியது ஃபோனு பேட்டரி, ஏன்னா முடிஞ்சிருச்சு. 75 கிட்ட வந்துருச்சு பேட்டரியோட ஹெல்த்து கிட்டத்தட்ட. ஸோ இதுக்கு மேலே இந்த அப்டேட் பண்ணேன். ஸோ இந்த அப்டேட் பண்ணி இந்த ஒரு வாரம் யூஸ் பண்ணேன். நீங்கள் நம்பவே மாட்டீங்க, யூஸ் பண்ணி 5 நாள் தான் ஆகுது. 5 நாள்லேயே பார்த்தீங்கன்னா 1% குறைஞ்சிருச்சு, 75க்கு நின்றுடுச்சு. ஸோ இதுக்கு மேலே குறைஞ்சா என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, ஒன்றும் ஆகாது. நம்மளோட ஃபோன் மைக்ரோஃபோன்ஸோட வால்யூம் கம்மியாகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ பேசுறதுலேருந்து நிறைய விஷயம், சவுண்டு கேட்குறதுலேருந்து அண்ட் எல்லா ஆப்டிமைசேஷன்ஸும் ஷட் டவுன் ஆகிடும். ஸோ இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு செக் வச்சே ஆகணும். எதுக்காகனா, இப்படிலாம் பண்ணாங்கன்னா பேட்டரி சேஞ்ச் பண்ணுவாங்க. அந்த பேட்டரி சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு 10,000 நம்ம செலவு பண்ணோம். ஸோ அந்த 10,000 செலவு பண்ணுறதை நம்ம சில பேர் யோசிப்போம். அதனால் என்ன பண்ணுவோம், எக்ஸ்சேஞ்சில் போட்டு திருப்பி இன்னொரு ஃபோன் வாங்குவோம்.
ஸோ இதுதான் அந்த ஈகோ சிஸ்டம். ஸோ இப்படிலாம் பண்ணி வேற பிராண்டுக்கு அவங்க வர வைப்பாங்க, இல்லை இது பண்ணி செலவு எடுத்து வர வைப்பாங்க. இதுதான் ஐஃபோனோட ஒரு ரொம்ப ரொம்ப மட்டமான ஒரு விஷயம். இவங்க வந்து ரொம்ப கிரிஞ்சாக பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஓகே, இருந்தாலும் வேறு என்ன பண்ணுறது, சில பேர் வாங்கி தான் ஆகணும். என்ன கேட்டிங்கன்னா என்னால் வேறு ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு ஆண்ட்ராய்டில் போகிறதுக்கு மனசே வர மாட்டேங்குது. ஏன்னா பிகாஸ் வந்து ரொம்ப ஈஸியான வேலை ஐஃபோனில் ஃபியூச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால் எனக்கு வந்து ஐஃபோன் ரொம்ப பிடிச்சிருக்கு. மற்றபடி எந்த ஒரு காரணத்துக்கும் எனக்கு ஐஃபோன் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் சொல்லவே மாட்டேன். கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்லைங்களா, இந்த iOS 26 வந்து நான் இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ்லாம் அனுபவிச்சிருக்கேன். அண்ட் பேட்டரி ட்ரெயினிங் இஷ்யூஸ், ஹீட்டிங் இஷ்யூஸ் இதெல்லாம் வந்துகிட்டே தான் இருக்குது. இது ஒருவேளை இதெல்லாம் எனக்கு தான் வருதா அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. ஒருவேளை உங்களுக்கும் அந்த அப்டேட், ஒருவேளை நீங்களும் அந்த அப்டேட் பண்ணி உங்களுக்கு அந்த மாதிரி வந்து ப்ராப்ளம்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேபி நம்ம இந்த வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு ஒரு அவேர்னஸாகவும் இருந்திருக்கலாம். ஓகேங்களா? ஸோ மற்ற எல்லாருக்கும் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டேன்னா, என்னோட ஃப்ரெண்டு பார்த்தா ஐஃபோன் 50 வச்சுருக்கான். அவங்ககிட்ட கேட்டு பார்த்தேன். ஸோ கேட்டது வரைக்கும் சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, சேம் பேட்டரி ஆப்டிமைசஸ் ப்ராப்ளமாக இருக்குது, பேட்டரியோட வந்து பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, அண்ட் பார்த்தீங்கன்னா ஈட்டிங் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ இதுதான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆமண்ணா, என்னை போலவே தங்களுக்கும் கொதிக்கிறது. என்ன உமக்கும் காய்ச்சலா? நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? மொத்தத்தில் இந்த வருஷன் வந்து ஆரம்பமே ஒரு அமர்க்கலமாக தான் வந்தது. ஆனால் பட் என்ன பார்த்தீங்கன்னா எல்லா அதிகமான ஃபீச்சர்ஸ் கொடுத்து ஸோ பேட்டரியோட ஆப்டிமைசேஷன்ஸை குறைக்கிறாங்க. மேபி இதை எதுக்காக குறைக்கிறாங்க நான் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு அப்டேட் வந்தால் இன்னொரு விஷயத்தால் பாதிக்கப்படும். ஸோ வெயிட் மேலே வெயிட் வைக்க என்ன ஆகும், அந்த ஃபோனோட கெப்பாசிட்டியோ அந்த ஃபோனோட அந்த ஒரு ஒர்க்கிங் ப்ராசஸோ ஸோ டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த ஃபோன் வாங்கலாம்னு ட்ரை பண்ணுவோம். இதுதான் மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதைத்தான் வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் வேணும் தான் அப்டேட், ஆனால் அதுக்குன்ட்டு ஒரு அப்டேட் கொடுத்து நம்ம ஃபோனே காலி பண்ணுற அளவுக்கு எதுக்கு அந்த அப்டேட் தான் நான் கேட்பேன். ஓகேங்களா? ஸோ ஓவராலாக வந்து சொல்லணும்னா இதுதான் என்னோட கருத்து. ஸோ மற்றவங்க மாதிரிலாம் ரொம்ப உட்கார வச்சு இது சூப்பராக இருந்துச்சு அது சூப்பராக இருந்துச்சு சொல்லி ஏமாத்தாமல் ஸோ பண்ணால் அதை மட்டும்தான் நான் சொல்ல வந்திருக்கேன். ஸோ சொன்னது வரைக்குமே மற்றதெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஃபியூச்சர்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் பட் இதால் பேட்டரியோட ஆப்டிமைசேஷன் குறையிறதுனால ஆல்ரெடி ஐஃபோனை பற்றி உங்களுக்கு தெரியும். என்னெல்லாம் ஒரு 4 மணி நேரம் யூஸ் பண்ணாலே கிட்டத்தட்ட 100 to 0 வந்துடும் 4 மணி நேரத்தில் யூஸ் பண்ணாலே. ஸோ நெட் ஆனில் இருந்தாலுமே இல்லைனாலும் சரி. ஓகேங்களா? ஸோ அப்படின்ற ஒரு பட்சத்தில் ஸோ இந்த மாதிரி அப்டேட் ஹெவியாக வந்து இருக்கிறப்போ இன்னும் கொஞ்சம் பேட்டரி வந்து கொஞ்சம் அடி வாங்குது. மேபி அடுத்தடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் வருஷம் 26.12 வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அப்டேட்டில் சரி பண்ணுவாங்க நானும் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுமே அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த அப்டேட் பண்ணிங்கன்னா இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஃபேஸிங் இஷ்யூஸ் பண்ணுவீங்க, பண்ணதுக்கப்புறம் நாங்கள் ஒரு அப்டேட் திருப்பி தருவோம். அந்த அப்டேட் எல்லாமே சரி பண்ணணும். அந்த அப்டேட் ஒரு 800 MB 500 MB கிட்ட இருக்கும் போது அதை நம்ம திருப்பி பண்ணணும். எப்படி திருப்பி லோட் மேலே ஏறின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் உங்களுக்கு ஃபுல் ஆகிடுச்சுன்னா ஹேங் ஆக ஆரம்பிச்சிடும். ஹேங் ஆகிடுச்சுன்னா ஆகும் உங்களுக்கு வேறு ஃபோன் வாங்கணும் மனசு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பழைய ஐஃபோன் போட்டு புது ஐஃபோன் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ளிப்கார்ட் லிங்க்ஸ், அமேசான் லிங்க்ஸில் வந்து விட்டுருக்காங்க. ஸோ எல்லாமே யோசிச்சு பார்த்தீங்கன்னா கூட்டி கணக்குச்சு பாருங்கள், கணக்கு கரெக்டாக வரும். ஸோ இதுதான் அவங்க பண்ணுறாங்க. இதை நீங்கள் கை தூக்கி போட்டுடு அப்படின்ற மாதிரி. எனக்கே ஒரு கட்டத்தில் எனக்கு ஆஃபர் வந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த டைம் என்கிட்ட பேமெண்ட் இல்லைன்னா ஐஃபோன் 14 தான் வாங்கியிருப்பேன். ஏன்னா 32,000க்கு சேல் ஆச்சு. ஸோ இந்த எக்ஸ்சேஞ்செலாம் போயிட்டு 32க்கு சேல் ஆச்சு. ஸோ அந்த சமயத்தில் என்கிட்ட அமௌண்ட் இல்லை. பட் மேபி தீபாவளிக்கு அப்புறம் பார்ப்போம் இன்னும் நல்லா கொடுத்துருக்காங்கட்டு. இவ்வளோ தாங்க விஷயம். ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லானா ரொம்ப வளவலன்னு பேசாமல் ஸோ ஆக்சுவல் விஷயத்தை மட்டும் சொல்லிட்டேன். ஸோ இந்த அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 128 GB இல்லைன்னா 256 GB இருந்துச்சுன்னா தாராளமாக பண்ணுங்கள். பண்ணதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா ஐக்ளோடில் எல்லாத்தையும் சேவ் பண்ணிவிடுங்க. அண்ட் எல்லாமே கொஞ்சம் ஸ்டோரேஜ் எடுத்து வச்சுக்கோங்க. பிகாஸ் இந்த அப்டேட்டில் அடுத்தடுத்து அப்டேட் வரப்போ ஸ்டோரேஜ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் அடி வாங்க ஆரம்பிக்கும். கேமிங்கை குறைச்சிக்கோங்க. அண்ட் நிறைய மல்டி டாஸ்கிங்கை யூஸ் பண்ணுறது கம்மி பண்ணிக்கோங்க. பேட்டரியை எப்பயும் போல் 80%க்குள்ளேயே மெயின்டைன் பண்ணுங்க. ஓகேங்களா? இதுதான் என்னோட ஆனஸ்ட் கருத்து தான் நான் சொல்லுவேன். ஸோ 80% நீங்கள் மெயின்டைன் பண்ணால் மேபி அந்த சைக்கிள் டைம் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய விஷயம்னு கிடையாது, மெயினான விஷயத்த தான் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுருந்தீங்கன்னா மேபி இன்னும் நிறைய விஷயம்னா ஐஃபோன்ஸை பற்றியோ இல்லை சாஃப்ட்வேர் அப்டேட்ஸை பற்றி தெரியும்னா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ லைக் அண்ட் ஷேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபாலோவர்ஸும்
உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஸோ நன்றி, வணக்கம். மாற்றம் ஒன்று மாறாதது.